இவ்வளவு நடந்தும் கவனிக்காத விஜயை பார்த்து தான் அவன் வாட்டர் பாட்டில வீசியிருக்கான். வாட்டர் பாட்டில் கிடைக்காதவன் செருப்ப வீசியிருக்கான். செருப்பும் கிடைக்காதவன் அங்க கீழ கிடந்த குப்பை, தேங்காய் நார் எடுத்து வீசியிருக்கிறான். சோ ரொம்ப தெளிவாயிருச்சு. யார் வீசினாங்கன்னு முதற்கொண்டு அந்த வீடியோல ஜூமா இருக்கு. அவன் வந்து அவன் அந்த கலந்துகிட்ட தொண்டர் தான், ரசிகர் தான். அவன் கண்டிப்பா மத்த கட்சிக்காரனா இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா, அவன் ஏதோ சொல்ல வரான். உங்களுக்கு வீசிட்டு ஓடுறவன் இப்படி இருக்க மாட்டான். அதுவும் யாரோ ஒருத்தன் வந்து இப்படி மாட்டிக்கிட்டு சித்த மாட்டான் ஒரு கூட்டத்துல. அவன் இப்படி கதறான், கைய காமிக்கிறான், ஐயோ பாரியான்னு. அவன் அப்படி வீசி இருந்தா கூட இருக்கவங்க எல்லாம் ஏன் சார் அவனை அடிக்கல? அவங்களா விஜய்க்காக உயிரை கொடுக்குற கூட்டம் தானே. யாரா என் தலைவனை சரி, ஏன்னா அவங்களுமே அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. ஐயோ இங்க மயங்கி விழுந்துட்டாயா, ஆம்புலன்ஸ் கூப்பிட்டியா அப்படின்னு விழுந்துட்டாங்க. அப்ப கூட்டத்துல ஆள் புகுந்துதான் இங்க நடந்து நெரிசல்ல செத்தாங்கன்னு சொல்றது பொய். அது ஆதாரமே கிடையாது. இப்ப நீங்க ஐபிசிலயோ இதுலயோ நம்ம தம்பி எடுத்த ஒரு பேட்டியில கூட அது விஜய் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஆள் அனுப்பி தான் கொன்னாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த வழக்கறிஞர் மீதே வழக்கு போடணும்.